ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது திருவண்ணாமலையின் கிரிவலம் எப்படி சுற்றுவது என்பதை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவண்ணாமலை கிரிவலம் நம்ம சுத்த போறோம்னா முதல்ல நம்ம குளிச்சிடணும். வெகு தூரத்துலேருந்து வரவங்க கோயிலாண்ட வந்து குளிச்சுட்டு சுத்துறது சிறப்பு. குளிச்சுட்டு நம்ம கையில் இயன்றதை இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். பிச்சை என்பதே நாம கொடுத்து புண்ணியத்தை வாங்கிக்கிறோம். ஏதோ ஒன்று கொடுத்தாலுமே அதற்கான ஒரு வினையானது நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த கிரிவலத்துக்கு முன்னாடி தான், சுத்துவதற்கு முன்னாடி நம்ம ஒரு புண்ணிய தானங்கள் ஏதோ நம்மளுக்கு முடிந்த அளவு ஏதாவது செய்து விட்டு கிரிவலம் தொடங்கணும். அண்ணாமலையார் ராஜகோபுரத்தின் எதிரில் தீபங்கள் எல்லாம் ஏற்றி இருப்பாங்க, சூடம் ஏற்றி வச்சிருப்பாங்க. அப்படி அந்த நெருப்புக்கு முன்னாடி நம்முடைய வேண்டுதல்கள் வைக்கலாம். வேண்டுதல்கள் வைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. சுவாமி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது அவரே அருள் பண்ணுவாரு. வேண்டுதல்ன்றது எதற்காகனா நம்மளுடைய திருப்திக்காக நம்ம ஒரு வேண்டுதலை வச்சுக்கலாம். வேண்டுதலை வச்சுக்கிட்டு கரெக்டா மௌனத்துல தான் நடக்கணும் கிரிவலம். முழுமையான அமைதி, யாருக்கிட்டையும் பேசாம முடிந்த அளவுக்கு ஃபுல்லாவே அமைதியாகவே வலம் வரணும். அப்படி அமைதியாக வலம் வரலனா இறைவனுடைய பாடல்கள், தேவாரம் அல்லது திருவாசகம், இறைவனுடைய பெருமைகளை காதில் கேட்கும்படியாகவும் கிரிவலம் வரலாம். கிரிவலத்தை ஆரம்பித்து முடிக்கிற வரைக்குமே முடிந்த வரைக்கும் உணவுகள் எடுக்காம கிரிவலம் சுற்றுவது சிறப்பு. கிரிவலம் சுத்தி முடித்த பிறகு பாலோ பழமோ உணவோ எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு என்று அருணாச்சல புராணம் கூறுகின்றது. மிகவும் தொலைவில் இருந்து வரக்கூடிய மக்கள் வருந்தக்கூடிய செயல்களை செய்யாமல் உணவு எடுத்துக்கொண்டு சுற்றினாலும் சிறப்பு தான். முடிந்தவர்கள் அதே மாதிரி செய்யலாம், முடியாதவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சுத்தினாலும் சிறப்பு தான், தவறு எதுவும் இல்லை. அப்ப அந்த அண்ணாமலையார நம்ம கிரிவலம் வரும்போது கண்டிப்பாக அமைதியா சுத்தணும். 9 மாத குழந்தை தன்னுடைய வயிற்றுல வச்சிருந்தா கர்ப்பிணி பெண் எப்படி நடப்பாங்களோ அப்படிதான் அந்த கிரிவலத்தை சுத்தணும். வேக வேகமா சுற்றக்கூடாது, பொறுமையா அழகா சுத்தணும். அஷ்டலிங்கங்கள் 8 இருக்கு. அந்த 8ஐயும் தரிசனம் பண்ணாலும் அது ஒரு தனி சிறப்பு இருக்கு. சிலர் அந்த அஷ்டலிங்கங்கள் தரிசனம் பண்ணாம மலையை மட்டும் சுத்தி வருவாங்க, அதுவும் சிறப்பு தான். பரமாக நிற்கும் அண்ணாமலையாரை சுற்றினாலும் அனைத்தும் எல்லாமே கிடைக்க போகுது. இந்த 8 லிங்கங்களும் 8 பேரும் வழிபட்டு சிறப்படைந்தார்கள். அந்த 8 லிங்கங்களையும் வழிபட்டா நமக்கு ஒரு சிறப்பு உண்டு. அதனால வாய்ப்புள்ளவர்கள் இந்த 8 அஷ்டலிங்கங்களையும் வழிபடுவது சிறப்பு. அப்படி கிரிவலம் வர முடியல, கிரிவலம் வந்தாதான் எல்லாமா அப்படியும் ஒண்ணு இல்லை. அந்த அண்ணாமலையை முழுமையா தெரியக்கூடிய ஒரு இடத்துல அமர்ந்து கண்ணார பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு மணி நேரம் நல்லா அந்த மலையை நீங்க கண்ணுல பார்த்துட்டே இருந்தாலும் தன்னுடைய வினைகள் அகலும். பார்த்தாலும் வினையகலும், சுற்றினாலும் வினையகலும், மனதில் நினைத்தாலும் வேரோடு அழியும். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். சுவாமிய யாரெல்லாம் நினைக்க நினைக்க அந்த நினைப்பால் அந்த இறைவனே தன்னுடைய உள்ளத்தில் உருகொண்டு அருள் புரிவான். அப்ப நினைப்பதுதான் மிகவும் பெரியது. நம்ம சுவாமிய
அழகா இருந்தபடி அண்ணாமலையாரை நினைத்தாலே போதும், அவ்வளவு சிறப்பு இருக்கு. அருணாச்சலத்தினுடைய கிரிவலத்தினுடைய பெருமைகளை சொல்ல வார்த்தையே இல்லை. முடியாதவங்க நினைக்கலாம், எப்படி என்னால வரவே முடியல, அண்ணாமலை கிட்ட நெருங்க முடியலன்னா நீங்க நினைக்கலாம். உங்களால வர வாய்ப்பு இருக்குன்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது வந்து ஒரு வலம் வந்துடணும், வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க நினைக்கலாம், நினைத்தால்தான் முக்தி. ஆனா கிரிவலம் வந்து பல பேரும் பேரடைந்திருக்கிறார்கள், முக்தி அடைந்திருக்கிறார்கள். ஞானத்தை பரிசாக பலருக்கு இறைவன் அருள் செய்து கொண்டிருக்கின்றார். அப்ப நாம கிரிவலம் வருவதும் மிகவும் சிறந்தது. நினைச்சாதான முக்தி, அண்ணாமலையார்னா இருந்தபடியே நினைக்கிற கிரிவலம் ஏன் வரணும் அப்படின்னு கேட்கிறவர்களுக்கு இது பதில். பிரம்மா சுத்தினார் கிரிவலம், விஷ்ணு சுத்தி இருக்காரு, இந்திரன் சுத்தி இருக்காரு, சூரியன் சுத்தி இருக்காரு, அஷ்ட வசுக்களாகி அஷ்ட லிங்கங்களை சுத்தி இருக்கு. நம்ம கிரிவல பால அஷ்டலிங்கங்களை பார்க்குறோம். அந்த அஷ்டலிங்கங்களுக்கும் யார் யார் வழிபட்டாங்களோ அவங்களுடைய பேரை வச்சு அந்த லிங்கங்களுடைய பெயர் இருக்கு. அந்த 8 பேருமே சுத்தி இருக்காங்க கிரிவலம். வஜ்ராங்கத பாண்டியன் சுத்தி இருக்காரு, புனுகு பூனை சுத்தி பேரு பெற்று இருக்கு, குதிரை சுத்தி இருக்கு, அப்படி ஏகப்பட்ட பேர் சுத்தி திருவுருள் கட்டிச்சிருக்கு. அப்ப அந்த கிரிவலத்தை நம்ம ஏன் சுத்தக்கூடாது? அப்ப நாமளும் கிரிவலம் சுத்தணும், ஆனா பயன் பெரும் வகையில் சுத்தணும். பலரும் சுத்துறாங்க கிரிவலம், லட்சக்கணக்கில் அண்ணாமலையார் கிரிவலம் சுத்துறாங்க. ஆனா அங்க போற வழியில கிரிவலம் சுத்துறவங்களுக்கு தெரியும், பேசினே இருப்பாங்க. எதை பத்தி பேசுறாங்க? சுவாமியை நோக்கி வருவாங்க, சுவாமியை கிட்ட இருந்து ஏதாவது ஒரு திருவுருளை பெறணும்ட்டு வர வரைக்கும் நினைச்சுட்டா வருவாங்க. அங்க வந்த உடனே கற்பூரம் ஏற்றி அங்க கும்பிடுவாங்க ராஜகோபுரத்துல. கிரிவல பாதையில எல்லாம் அதிகபட்சம் என்ன ஒரு 50% கூட சுவாமி நினைக்கிறது இல்லை. கிரிவலத்துல குடும்ப கதைகளும் மற்ற அற்ப செயல்களை பற்றி பேசிட்டே தான் வராங்க. அப்படி பேசுவதால் பயன் என்ன? நம்ம அது திருவண்ணாமலை வர வேண்டிய பயனே இல்லையே. இப்ப வீட்டில் இருந்தாலும் அதே மாதிரி தேவையற்ற பேச்சு தான், அண்ணாமலை வந்தாலும் தேவையற்ற பேச்சு தான். அதற்கு வீட்டிலே இருந்துடலாமே, அங்கிருந்து பேசுறது இந்த மலையை சுத்தின்னு பேசுறாங்க. இது மட்டும்தான் வித்தியாசம். நம்ம எப்பயுமே ஒரு ஆலயத்துக்கு சென்றாலும் சரி, அல்லது பக்தி சார்ந்த செயல்பாடுகளுக்கு சென்றாலும் நாம் அதுல முழுமையா இருக்கணும். அப்பதான் அது பயனு. சும்மா நானும் மலையை சுத்துறேன்ட்டு இங்கன ஆச்சு அங்கன ஆச்சு, என் ஃப்ரெண்டு அதை சொன்னா, உன் ஃப்ரெண்டு இதை சொன்னா, எங்க வீட்டுக்காரர் இதை சொன்னாரு, இந்த மாரி கேவலமான விஷயம் பேசுற இடமா அது? அப்படி பேசி நீ சுத்த வேண்டியது இல்லையாவது தற்பு கடிச்சு பேச வேண்டியது. சுவாமி எனக்கு போன கிரிவலத்துல நீ இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, நான் தான் பெரிய ஆள்னு ஆணவ செயல்களை பேச வேண்டியது. இது எல்லாம் பேசனா நம்மளுடைய வினை தான் அதிகமாகும். வினையை குறைக்கணும்னு வந்தவங்க வினையை அதிகரித்துன்னு போகக்கூடாது. அப்ப இறைவனாகி அந்த அண்ணாமலையார முழுக்க உள்ள தளவுல நினைத்து நினைத்து ஏத்தணும். அண்ணாமலைக்கு வந்தோம், அந்த தலத்தினுடைய பெருமைகள் என்ன தெரிஞ்சுக்கணும். அண்ணாமலையார வலம் வந்து என்னென்ன சிறப்படைந்தார்கள், அவர்களுடைய வரலாறுகள்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து என்னென்ன மாற்றங்கள் நம்மளுக்கு நடந்தது அதெல்லாம் யோசித்தா ஒரு பயன் உண்டு. சிவபெருமான என்றுமே நிலையாக பிடிப்பதற்கு பெரிய மருந்து அந்த மலை. அந்த மலையை வாய்ப்புள்ள பொழுதெல்லாம் நாம் சுற்றி நம்முடைய பாச கயிறுகளை அறுத்து எறிந்து சிவம் என்னும் ஞான சுடரை பற்றி கொண்டு பரத்துடன் இணைய பேரருள் புரியும் அண்ணாமலையாரின் வலம் வந்து சிறப்படையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.